இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இயேசுவின் சிலுவைப் பாடுகளை தியானித்து அவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் நம் அனைவரையும் விசுவாசத்தில், அன்பில் ஆழப்பட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வழியாக அழைப்பு விடுக்கின்றார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24 30 வரை உள்ள இறைவார்த்தைகளில், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதனை கூறுகின்றார். இயேசுவால் அழைக்கப்பட்ட நமக்கு நம் அன்பர் விடுக்கும் செய்தி, நம்முடைய பணி, நற்செயல்கள் உலகெங்கும் சென்று அறிவிக்கப்பட வேண்டும். நாம் அறிவிக்கின்ற இறைவார்த்தைகளில் ஏழை, பாமர மக்கள் என்று அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நம் சேவை சொந்தம் பந்தம் தவிர்த்து பிறருக்காக நம் சேவை இருக்க வேண்டும் என்பதனை அறிவுறுத்துகின்றார். விசுவாசம் கொள்பவர்கள் எவரும் இறைவனின் மாட்சியை காண்பார்கள். நம்பிக்கை கொள்பவர்கள் குணமாவார்கள் என்பதற்கு இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தும் நாமானுக்கே நோய் நீங்கியது. இயேசு நல்லதை செய்யும்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஊருக்கு வெளியே தள்ளி அவரை துரத்திவிட பார்த்தார்கள். கீழே தள்ளிவிட இழுத்து செல்கின்றனர். இறைவாக்கினர்களுக்கும் இறை பணியாளர்களுக்கும் இயேசுவின் போதனையை வாழ்வாக்கி சான்று பகரும் ஒவ்வொருவருக்கும் நிகழும் போவது இதுதான். புறக்கணிப்பை கண்டு தயங்காமல் இறை சக்தியை கொண்டு நம் சேவையை தொடர இறை அருள் வேண்டுவோம்.